கீரம்பூர் நடத்தும் 50,000க்கான கிரிக்கெட் தொடர் போட்டி டே 4ல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு, செகண்ட் மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா கேசிசி கீரம்பூர். இதில் கேசிசி கீரம்பூர் அணி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர், 2 ஓவர் காமன் பவர் பிளே. கீழப்பழுவூர் அணி பேட்டிங், 2 எண்டு டபுள் எண்டு. ஒரு ஓவர் இந்த எண்டில் பேட்டிங் பிடிக்கணும், ஒரு ஓவர் அந்த எண்டில் பேட்டிங் பிடிக்கணும். பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணுவாங்க எந்த எண்டுன்னு. பவர் பிளே சர்க்கிள் கிரவுண்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. செம்மையாக ஒரு 50,000 கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறாங்க. பெரிய டோர்னமெண்ட் துறையூர் பக்கத்தில் கீரம்பூரில். கேசிசி கீரம்பூர் அணிக்காக முதல் ஓவரை வீச ராம்கி, சந்தோஷ் மற்றும் ஜீவா ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. சந்தோஷ் சைக்கிள், நான் சைக்கிள், ஜீவா. ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஆன் பவர் பிளே. ஃபஸ்ட் ஆன் ரெஜி ஃபீல்டர் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு ரன் தான். செகண்ட் ஆன் பனிஷ் பண்ணியிருக்காரு. பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே யாருமே ஃபீல்டர் இல்லை, கண்டிப்பாக பவுண்ட்ரி தான், ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவுட் ஃபீல்டு செம்மையாக இருக்குது. ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. தேர்ட் ஒன் உடம்புக்கு போட்டிருக்காரு, ஃபைன் லெக்கில் திருப்பி போட்டிருக்காரு. மேக்ஸிமம் ஒரு ரன் தான் கிடைக்கும். ஒயிட் டட் பால். நெக்ஸ்ட் ஒன் சைடு எஜ், கீப்பருக்கு பின்னாடி. பவர் பிளே சர்க்கிள் ஃபீல்டு வச்சுருக்காங்க. குட் ஸ்டாப், சிங்கிள். மாடிக்கு அடிச்சிருக்காருங்க. 6 4 ஒன் பிச் பவுண்ட்ரி. பவர் பிளே செமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 13. எந்த விக்கெட்டையும் இழக்காமல் இரண்டாவது பவர் பிளே ஓவரை வீச குரு விக்னேஷ். தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக இரண்டாவது பவர் பிளே ஓவரில் ஃபர்ஸ்ட் ஆன் கோட் பிளே போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஆன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன் அக்கேன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க, ஒன்றுமே பண்ண முடியல. செம பவுலிங்க, செமையாக போட்டுட்ருக்காரு. தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஒரு கேட்சுக்கான சான்ஸ் இல்லைங்க, ஓடி போய் ட்ரை பண்ணார், அவரால் முடியலை. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ரெஜி கீப்பர் ஓடி போய் பிடிக்க முடியலை. குட் ஸ்டாப், சிங்கிள். பவர் பிளேயர் லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காருங்க கேப்பில். ஆனால் ஒன் பிச்சில் பவுண்ட்ரி, யாருமே இல்லை. செம்ம பேட்டிங். அவர் பேட்டிலேருந்து வர 3வது பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் ஒரு நல்ல யார்கர் பவுலர் கம்பேக்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ஒரு ரன் தான். 2 ஓவர் பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கீழப்பள்ளம் அணி 2 ஓவர் பவர் பிளே முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 21. ஜீவா தனது அணிக்காக செம்மையாக பேட் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா பேட்டிங். பவர் பிளே முடிஞ்சிருச்சு. நட்ராஜ் தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 3வது ஓவரையும் வீசுவார். தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஆன் மடக்கி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் டீப்பில் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு ரன். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைக். செகண்ட் ஆன் ஒரு ஸ்லோயர். கீப்பர் ஓடி போய் கேட்ச் பிடிச்சிருவாரா? முடியலை. குட் ட்ரை, சிங்கிள். நெக்ஸ்ட் ஆன் டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். ஒரு ரவுல் சிங் நல்லா பால் போட்டு விட்டுருக்காரு. பேக் டு பேக் 2 டாட். அகைன் ஒரு டாட். 3 டாட் போட்டிருக்காரு இந்த ஓவரில். நல்ல ஓவர் ராஜிட்ட இருந்து. லாஸ்ட் ஒன் பால் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரன் அவுட் சான்ஸ். அட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பேஸ்கர். ஓவர் தூரில் அகைன் ஒரு ரன் ஓடுறாங்க. டூவோட தேர்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 25. செம்மையாக பேட் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே பள்ளம் எந்த விக்கெட்டையும் லாஸ் பண்ணாமல் 18 பாலுக்கு 25 ரன். செம்ம பேட்டிங். 4வது நியூ பவுலர் பிரசன்னா. கேசிசி கீரம்பூர் அணிக்காக நல்லா பவுலிங் லைன். ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம எடுக்க முடியல, சிங்கிள். செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் தாண்டி
கேப்பில் பொத்துருச்சு. பவுண்ட்ரி கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. விரட்டி போகிறாங்க. பவுண்ட்ரி. சிங்கிள். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஒரு புல் டாஸ். 2 ஃபீல்டர் இருக்காங்க. 1 பிச்சில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் பால். ஃபீல்டர் இருக்காங்க. 2 ரன். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 4 ஓவர் முடிவு நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. எந்த விக்கெட்டும் இழக்காமல் கீழப்பள்ளம் அணி செமையாக விளாண்டுட்டு இருக்காங்க. 5வது ஓவரை வீச நட்ராஜ். ஃபர்ஸ்ட் ஒன். காற்றுல மேலே. ஃபீல்டர் யாருமே கீழே இல்லை. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. 2. ஈஸி 2. செகண்ட் ஒன். விக்கெட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காரு. ஓடி வந்து கேட்ச் பிடிச்சிட்டாங்க. குட் கேட்சுங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க. நல்லா பேட்டிங் ஆடிட்டு போகிறாரு. தேவையான ரன் அடிச்சு கொடுத்து தான் போகிறாரு. கீழப்பள்ளம் அணிக்காக 1 டவுன் பேட்ஸ்மேன் டோனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ரிட்டன் ட்ரை பண்ணியிருக்காரு. கனெக்ட் ஆகலை. டாட் பால். காற்றுல மேலே. ஆனால் ஃபீல்டர் ரொம்ப டீப்பில் இருக்கார். ஓடி வந்து பிடிச்சிட்டாருங்க டச் பண்ணி. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. ஃபேஸ் பண்ண 2வது பாலே வெளியேறாரு டோனி. 2 எதுவும் அடிக்காமல். அடுத்த பேட்ஸ்மேன் பாண்டி. வந்த பாலே ரிட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. குட் ஸ்டாப். அங்கே ஒவ்வொருத்தரோட 1 ரன். மொத்தம் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சந்தோஷ் தனது அணிக்காக ஓப்பனிங் வந்து செம்மையாக விளாண்டுட்டு இருக்காரு. அடிச்சிருக்காரு கேப்பில். மிட் விக்கெட்டில் யாருமே இல்லை. ஓடி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2 மேக்ஸிமம் ரன். நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் புல் டாஸ். போல்டுங்க. சந்துரு நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 பால். பிச்சுக்குள்ளே அடிச்சுட்டு ஓடுறாரு. மேக்ஸிமம் 1 ரன் தான் கிடைக்கும். சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 பால். ரன் அவுட். ரன் அவுட் மூலியமா டாட் ப்ளஸ் ரன் அவுட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கேசிசி ஃபஸ்ட்டு 2 ஓவர் பெரிய ஓவராக இருந்தாலும் மீதி இருக்க 4 ஓவரை கச்சிதமாக பால் பண்ணியிருக்காங்க. கேசிசி கீரம்பூர் 6 ஓவர் முடிவுட்டு அணியின் எண்ணிக்கை 48. 49 ரன் அடிக்கணும். கேசிசி கீரம்பூர் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் வின் பண்ண. அதற்குள் கட்டுப்படுத்தினா கீழப்பள்ளம் அணி வின் பண்ணிடுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்சை. கேசிசி கீரம்பூர் அணிக்காக ஓப்பனிங் பேர் நட்ராஜ் மற்றும் சுபாஷ் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. முதல் ஓவரை வீச ஜீவா ஆல்ரவுண்டர். ஃபர்ஸ்ட் ஒன்று. பேட்டோட பேக் சைடு பட்டு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஸ்டாப் பண்ண முடியலை. பவுண்ட்ரி. நட்ராஜ். செகண்ட் ஒன். க்ளீன் போல்டுங்க. கம்பேக் பவுலர். யாராவது தூக்கி போட்டு பேட்ஸ்மேனை ஏமாற்றி விக்கெட் எடுக்கிறாங்க. கேசிசி கீரம்பூர் அணிக்காக 1 டவுன் பேட்ஸ்மேனாக ராஜ்குமார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஓவரில் பவர் பிளே. மாட்டி அடிச்சிருக்க வந்த பால் கேப்பில் பவுண்ட்ரி. அம்பேஸ் கால். சிங்கிள். அந்த பால் ஒரு பவுண்ட்ரி அடித்தார். சாரி பவுண்ட்ரி போகலை. ஓடி எடுத்துருக்காங்க. 2 ரன். நம்மளால் எடுக்க முடியலது. லாஸ்ட் 1 பால். சுபாஷ் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் ஓவரில். லெக் பை. 2 எதுவும் ஓடலை. டாட்டோட ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 1 ஓவர் முடிவு அணியின் எண்ணிக்கை 13. 1 விக்கெட்டை லாஸ் பண்ணி 2வது பவர் பிளே ஓவரை வீச மணி. ஃபர்ஸ்ட் ஒன். புல் டாஸ். சரியாக கனெக்ட் பண்ண முடியல. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. மேக்ஸிமம் 1 ரன். சுபாஷ் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைட் சைட்டில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 1 ரன் தான்.
தேர்ட் ஒன் ரிட்டர்ன் ட்ரை பண்ணார், இன்சைட் எஜ். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர், நல்ல ஒரு யாருக்காருங்க சிங்கிள். நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காரு. பவர் பிளேயை கச்சிதமாக மணி வைக்க 6 பவுண்டரி விட்டு தரல. லாஸ்ட் 2 பால் பவர் பிளேயில் ஒரு ஸ்கூப் ஆடி விட்டுருக்காரு. ஃபீல்டர் வெரைட்டி போயிட்டுருக்காரு. குட் ஸ்டாப். 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்கண்ணா. 3. லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில் டீப்பில் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க மிட் விக்கெட்டில். 2 பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. ஓவருக்கு 10 கால்குலேட் பண்ணி ஆடியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 4 ஓவர் 24 பாலுக்கு 29 ரன் தேவை. பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நியூ பவுலர் இளையராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3rd ஓவரில் ஃபஸ்ட் ஒன் இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜ்குமார் சைக்கிளில். ஃபஸ்ட் ஒன்னே ஒன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கு போயிடுச்சு. சிங்கிள். செகண்ட் ரவுண்ட் ஒரு ஸ்கூப் ஆடியிருக்காரு. டட் பால். தேர்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு லெக் சைடில். ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஒரு மிஸ் ஃபீல். அதன் காரணமாக ஈஸி 2. காற்றுல மேலே கீப்பரா பவுலரா இல்லைங்க, ஈஸி சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 2 பால் ஒன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கு ஒரு ரன் அவுட் சான்ஸ். பேர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 1 பால் ஒரு ஃபுல் டாஸ் அடிக்க தவறிட்டார். கீப்பரே ஓடுறாரு வெரைட்டி. 2. 3 ஓவர் முடிவிட்ட நிலை அணியின் எண்ணிக்கை 27. இந்த ஓவருக்கு 7 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க கேசிசி அணி. ஆர்சி மணி மேட்ச் ஓவரை வீச 18 பாலுக்கு 22 ரன் தேவை. இந்த ஃபஸ்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ண கேசிசி கீரம்பூர் அணி அதற்குள் கட்டுப்படுத்தினால் கீழப்பள்ளம் அணி வின் பண்ணிடுவாங்க மேட்சை. இது கண்டிப்பாக மேட்ச் ஓவராக இருக்கும். மணி தனக்காக 2வது ஓவரையும் மணிக்காக 4வது ஓவரையும் வீச வரார். 4th ஓவரில் ஃபஸ்ட் ஒன் ராஜ்குமார் சைக்கில் ஒரு புல் டாஸ் நேருக்கு நேர் ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சிருக்காங்க. சிங்கிள். சுபாஷ் சைக்கில். செகண்ட் ஒன் அகைன் ஒரு புல் டாஸ் ஃபீல்டர் டீப்பில் வச்சுருக்காங்க. சிங்கிள். இந்த வாட்டி லெக் சைடில் ஒரு மிஸ் ஃபீல்ட். அதன் காரணமாக ஈஸி 2. நெக்ஸ்ட் செம்மையாக ஓவர் போட்டுட்ருக்காரு. இது வரைக்கும் ஒரு ஸ்கூப் ஆடி விட்ருக்காரு. யாருமே இல்லை கேப்பில். ஃபீல்டர் வெரைட்டி வராரு. அவரால் பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ண முடியலை. பவுண்ட்ரி தேவையான ஒரு 4 ராஜ்குமார் பேட்லேருந்து. லாஸ்ட் 2 பால் டீசெண்டாக சிங்கிள் மாற்றிட்டாரு. ஒரு மிஸ் ஃபீல்ட். பாலை கலெக்ட் பண்ணாலுமே 2 ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் 1 பால் லெக் சைட்டில் டீப்பில் ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு மிஸ் ஃபீல்டு. அகைன் ஃபீல்டிங் நல்லா பண்ணி தரணுங்க. 2. இந்த ஓவரை பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. 39 ரன் அடிச்சிட்டாங்க. 12 பாலுக்கு 10 ரன் தான் தேவை. ஜீவா 5வது ஓவர் வீச கேப்பில் யாருமே இல்லை. ஈஸி 2ஆக தான் இருக்கும் கண்டிப்பாக. 3வது ரன்னே ஓட்டாங்க. 3. செகண்ட் பால் அகைன் ஒரு புல் டாஸ் ஒரு மிஸ் ஃபீல்ட். ஆனால் சிங்கிள் தான் ஓடிருக்காங்க. பேட்ஸ்மேன் 2 பேரும் டயர்டில் இருக்காங்க. ஓடி ரன் எடுத்திருக்காங்க. அவரோட கேட்ச் தான் ட்ராப் பண்ணாங்க. காற்றுல அகைன் ஒரு சான்ஸ். ஃபீல்டர் இருக்காரு இல்லைங்க. ரன் அவுட்டா? கேட்சை ட்ராப் பண்ணாங்க. ரன் அவுட் மூலியமாக சுபாஷ் வெளியேறாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சைக்கிளில் இருக்கார்.
சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ராஜா ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்டர்லேயே அடிச்சுட்டு டீசெண்டாக எண்டை மாற்றிக்கிட்டாரு கேப்பில். சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால் 4 ரன் தேவை. லெக் பை இருக்குது. சிங்கிள். 6 பாலுக்கு 3 ரன் அடித்தா வின் பண்ணலாம் மேட்சை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். அஜித் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 6க்கு 3 மேட்ச் ராஜா கையில். பவுலர் ரெண்டில் ராஜா. அஜித் பால் பண்ண போகிறாரு. 6 பாலுக்கு 2 ரன் தேவை. ராஜகுமார் ஸ்ட்ரைக்கில். 6க்கு 2. ஃபஸ்ட் ஒன்று ஒயிட் மேட்ச் டை. லெக் பை கொடுத்துருக்காங்க. டாட். 5க்கு 2. உடச்சி போட்டிருக்காருங்க. யாருமே இல்லை கேப்பில். 6 4 6 அடித்து மேட்சை வின் பண்ணுறாரு. கேசிசி கீரம்பூரணி ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள் கீழப்பள்ளம் அணிக்கு. நல்லா ஃபைட் பண்ணாங்க.